திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொற்பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோருமானை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை வாளினான் வேலினான் மால்வரை எடுத்ததின் தோழினான் நெடுமுடி தொலையவே ஒன்றிய தாளினான் காணப்பேர் தலையினால் வணங்குவோர் நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே. பேரன்பு மிக்க பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மாணிக்கவாசக பெருமான் திருவாய்மலர்ந்தருடைய திருவாசகத்தில் திருச்சதகம் என்ற பகுதியில் 79வது பாடலை சிந்திக்கிற பேரு இறையருளால் இப்போது நமக்கு வாய்த்திருக்கிறது. பாடலை பார்ப்போம். சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரிலைம்புலன்களால் முந்தையான காலம் நின்னை எய்திடாத முற்கனேன் வெந்தையா விழுந்திலேன் என் உள்ளம் வெல்கி விண்டிலேன் எந்தையா என் இன்னம் எய்தலுற்று இருப்பனே. இந்த பாடல் ஒரு அருமையான பாடல், உள்ளத்தை உருக்குகிற பாடல். இந்த பாடலில் மாணிக்கவாசகர் என்ன சொல்லுகிறார்? மனம் மொழி மெய்களால் இதற்கு முந்தைய காலத்தில் பெருமானே நான் உன்னை அடையவில்லை, உன்னுடைய புகழை கேட்கவில்லை, ஐம்புலன்களாலும் உன்னை நாடாமல் உலக இன்பங்களையே நாடினேன், அதனால் நான் தீயில் விழுந்து வெந்திருக்க வேண்டும், அப்படி விழவில்லை, வெட்கத்தால் உள்ளம் உடையவில்லை, எந்தையே இன்னும் உன்னை அடையலாம் என்ற நம்பிக்கையோடு உயிர் வாழ்கிறேன் என்ற செய்தியை இந்த பாடலிலே சொல்ல வருகிறார். சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரிலைம்புலன்களால் முந்தையான காலம் நின்னை எய்திடாத முற்கனேன் என்று தன்னுடைய இழிநிலையை முதல் 2 அடிகளிலே புலப்படுத்துகிறார். நம்முடைய பேச்சு செயல் எல்லாவற்றுக்கும் அடிப்படை நம்முடைய மனம். மனம் என்ன நினைக்குதோ அதை தான் வாய் பேசும், வாய் எதை சொல்லுகிறதோ அதைத்தான் உடல் செய்யும். மனமானது இறைவனை நினைக்க வேண்டும், அவனுடைய திருவுருவை சிந்திக்க வேண்டும். நெஞ்சே நினையாய் நீமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நினையாய் என்று அப்பரடிகள் பாடுவார். அடுத்தது செயல், செய்கை. செய்கை என்பது மலர்களை கொய்வது, பூமாலை புனைவது, இறைவனுடைய திருக்கோயிலை வலம் வருவது, அவனை கையால் தலையார கும்பிடுவது, இது போன்ற உடலால் செய்யத்தக்க செயல்களை குறிக்கும். அதுதான் செய்கை. என்ன செய்யணும்னு நமக்கு அப்புறம் ஒரு அருமையான பாடலில் அறிவுறுத்துகிறார். நிலை பெறுமாறு எண்ணுதி ஏல் நெஞ்சே நீ வா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு, புலர்வதன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலைபுனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே. இப்போ கோயிலில் போய் புலர்வதற்கு முன்னால் பெருக்கணும், அது மிழுக்கிட வேண்டும், அப்புறம் பூமாலை புனைய வேண்டும், புகழ்ந்து பாட வேண்டும், தலையார கும்பிட்டு கூத்தாட வேண்டும், அப்புறம் வாயினால சங்கரா ஜெய போற்றி போற்றின்னு சொல்ல வேண்டும் என்று இந்த மனம் மொழி மெய்களால் இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்பதை அப்பரடிகள் இதிலே மிக தெளிவாக உருக்கமாக சொல்கிறார். சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரிலைம்புலன்களால். இப்போ கேள்வி வாக்கு அது 2 மிச்சம் இருக்கு. கேள்வி வாக்கு என்று கூறும்போது இறைவன் புகழை பிறர் கூற தான் கேட்டல், அதான் கேள்வி. தானே அவனுடைய புகழை பாடுதல், அது வாக்கு. செவிகால் கெண்மின்களோ சீவன் எம்மீரை செம்பவள எரிபோல் மேனிப்பீர் அந்திரம் எப்போதும் செவிகால் கெண்மின்களோ. திரு அங்கமாலையில் வருகிற ஒரு அடி.
அதனால் காதுனால சிவபெருமானுடைய புகழை கேட்க வேண்டும், வாயினால் அவனுடைய புகழை வாயார பாட வேண்டும். இப்போ மார்கழி மாதம் நீங்கள் அடிக்கடி உங்கள் காதில் விழுந்த பாட்டு, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விடையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். இது ஆண்டாள் பாடிய திருப்பாவை. அதனால் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இந்த பழைய பாவங்கள் போயிரும், புது பாவம் நம்மளை வந்து சேராது என்று ஆண்டாள் பாடுகிறார். அப்புறம் ஐம்புலன்களை பற்றி சொல்லுகிற போது சீரில் ஐம்புலன்கள்னு சொல்கிறார். சீரில் ஐம்புலன்கள்னால் சீரில்லாத சிறப்பில்லாதன்னு அர்த்தம். நம்ம உலக இன்பங்களுக்காக இந்த ஐம்புலன்களை பயன்படுத்தினால் அது சிறப்பில்லாதது. ஆனால் அந்த ஐம்புலன்களையும் நெறிப்படுத்தி சித்தம் சிவமாகும்படி யாரெல்லாம் பெற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு எல்லாமே சிவமயமாக காட்சி அளிக்கும். சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் என்று மாணிக்கவாசகர் ஒரு இடத்திலே குறிப்பிடுவார். வரகுண பாண்டியன்னு ஒரு மன்னன் இருந்தான். அவன் சிவபெருமானை மிக அதிகமாக வழிபட்டு அவன் சித்தம் சிவமானவன். அதனால் அவனுக்கு காதில் விழுகிறது சிவனை பற்றிய செய்தி தான் விழுகும். அவன் கண்ணில் பார்க்கறதெல்லாம் சிவமயமாக தெரியும். அவனுக்கு இன்பம் தரக்கூடிய பொருள் என்ன கிடைச்சாலும் அதை சிவபெருமானுக்கு என்று அர்ப்பணிக்கிற மனம் அவனுக்கு வந்து விட்டது. தவளை கத்துச்சான். அது கத்தும்போது அது சத்தம் அவனுக்கு எப்படி கேட்டிருக்கு? ஹரஹர ஹரஹர என்று சிவநாமம் சொல்லுவது போல அவனுக்கு கேட்டது. உடனே அதுக்கு உணவு கொடு, பொன் கொடு என்று தன்னுடைய வேலையாட்களுக்கு பணித்தாராம். வேப்ப மரத்தில் நல்லா பழுத்து உதிர்ந்த வேப்பம்பழத்தை பார்த்த உடனே அது சிவலிங்க மாதிரி அவருக்கு தெரிந்தது. நமக்கு அது வேப்பம்பழமாக தெரியும். அவர் பார்க்குற போது அவருக்கு அது சிவமாக தெரிஞ்சுது. அதனால் என்ன பண்ணார்? இதனடா அது சிவபெருமானே நிறைய இந்த மரத்தில் குடியிருக்காரு, இதுக்கு ஒரு விதானம் அமைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் என்று அவருடைய வரலாறு சொல்லுகிறது. காம்பு அவிழ்ந்து உதிர்ந்த கனி உரு கண்டு வேம்புகட்கெல்லாம் விதானம் அமைத்தும் குவளை புனரில் தவளை அரற்ற ஈசன் தன்னை ஏற்றினவென்று காசும் பொன்னும் கலந்து தூவியும் என்பது 11ஆம் திருமுறையிலே இந்த வரகுண பாண்டியனை பற்றிய குறிப்பு வருகிறது. இதை விட இன்னொரு செய்தி யாரும் நம்ப மாட்டார்கள், ஆனால் அது நடந்திருக்கு. ஐம்புலன்களாலே அனுபவிக்கத்தக்க பொருள் என தனக்கு என்ன கிடைச்சாலும் அது சிவபெருமானுக்குன்னு நினச்சாராம். இவர் திருவாவடுதுறையில் இருந்தார். அங்கே இருக்கிறவர் மகாலிங்க சுவாமி. அவர் எப்போதும் சென்று வணங்குவார். எல்லா சிவார்ப்பணம் என்பது அவருடைய கொள்கை. அவருக்கு நல்ல கல்யாணம் ஆச்சு. ஒரு நாளைக்கு நல்ல பொண்ணு பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கா. ஐயோ இவ்வளவு அழகாக இருக்காளே, இவன் நமக்கு வேண்டாம், அது சிவபெருமானுக்கு உரியது என்று நினைத்து கொண்டு போய் பரிவோடு சிவபெருமானுடைய சன்னதியில் அவருடைய கற்பகிரகத்தில் வச்சு பூட்டிட்டு வந்துட்டாராம். மறுநாள் போய் சிவாச்சாரியார் கோயிலை திறந்தாராம். அங்கே பார்த்தா சிவலிங்கத்தினுடைய மேலே ஒரு பெண்ணினுடைய வலக்கரம் மட்டும் நீட்டிக்கிட்டு இருந்துச்சான். அந்த வலக்கரத்தில் காப்பு கட்டியிருக்கு. அன்னைக்கு தானே கல்யாணம் ஆயிருக்கு. காப்பு கட்டின வளையல் அணிந்த ஒரு பெண்ணின், இளம் பெண்ணின் வலக்கரம் அந்த சிவலிங்கத்துக்கு வெளியில் தெரிஞ்ச உடனே சிவாச்சாரியார் அலறி அடிச்சுட்டு மன்னன்ட்ட ஓடியாந்தாராம். மன்னா, இப்படி நான் பார்த்தேன், இது என்ன என்று கேட்டாராம். இந்த வரகுண பாண்டியன் போய் கோயிலை பார்த்துட்டு, ஆகா சிவபெருமானே, நான் வலக்கரத்தை தீண்டித்தான் வலம் தீவலம் வந்தேன் என்பதற்காக தாங்கள் அந்த வலக்கரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா? தயவுசெய்து என்னை மன்னித்து அதனையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மன்றாடினாராம். அதுக்கப்புறம் அந்த கையும் சிவலிங்கத்துக்குள்ளே சென்றது என்றே அந்த வரலாற்றிலே சொல்லுகிறார்கள். இதை திருவிரட்டை மணிமாலை அந்த திருவாவடுதுறை மும்மணி கோவையில் பதிவு செய்திருக்கிறார்கள். விரும்பின கொடுக்கை பரம்பரற்கென்று
புரிகுழல் தேவியை பரிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவரும் என்று திருவிடைமருதூர் மும்முனை கோவையிலே வருகிறது. எனவே மனம், மொழி, மெய், ஐம்புலன்களால் சிவபெருமானை எய்திடாத மூர்க்கனாக நான் இருந்தேன்னு மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். முந்தையான காலம் நின்னை எய்திடாத மூர்க்கனேன். மூர்க்கன்னா முரணன் அர்த்தம். சரி, நான் இறைவனை அடையவில்லையே, அப்ப தீக்குள்ள புகுந்து நான் வெந்து விழுந்திருக்க வேண்டுமே, அப்படி நான் வெந்து விழவில்லையே அப்படிங்கிறது தான் வெந்தையா விழுந்திலேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்னுடைய உள்ளம் நான் செய்த இந்த காரியங்களுக்காக வெட்கப்படவில்லை. அது வெட்கப்பட்டிருந்தா இந்த உடம்பு வெட்கத்தினால பிளவுபட்டிருக்கும். என் உள்ளம் வெள்கி விண்டிலேன் என்று சொல்லுகிறார். அப்புறம் ஏன் இன்னும் உயிரோடு இருக்காருன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் கடைசி அடியில்? என் தந்தையாகிய சிவபெருமானே, உன்னை எப்படியும் அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கையில் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்ற பொருள்பட எந்தையாய நின்னை இன்னும் எய்தலுற்று இருப்பனே என்று பாடலை நிறைவு செய்கிறார். உண்மையிலே மிக அருமையான, சிந்திக்க தகுந்த, மனதை உருக்குகிற ஒரு நல்ல பாடல் இது. நன்றி, வணக்கம்.